டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா பாரு இருப்பாங்க, சபரி, வினோத் அண்ணா கண்டிப்பா இருக்கு, ரியானா, 4 பேர் தான் எனக்கு சொல்ல முடியும். 4 பேருக்கா இருக்காங்கன்னா கெமி கேம் கரெக்டா விளையாடுறாங்க, அவங்க ரியலா அவங்கள கொண்டு வரல வெளியே. ஆக்சுவலா பார்வதி நானும் நிறையவே பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே நான் எவிக்ட் ஆகுற அன்னைக்கு வரைக்கும் நிறைய பேசியிருக்கோம். ஒண்ணு மட்டும் தெரியும், மேபி நெகட்டிவா இருக்கலாம், அவங்க பர்சனல் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேம் விளையாடலாம், ஸ்டில் அவங்க நடிக்கல, அது எனக்கு தெரியுது. வாட்டர்மெலன் ஸ்டாரும் வினோத்தோட காம்போ வந்து வீட்டுல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பாக்குற மாதிரி அங்க சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு அது அவங்க யோசிச்சு பண்றது, அந்த ஸ்பாட்லயே நடக்கிறது, அது ரொம்ப நல்லா இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் அப்சரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் நான் நினைக்கவே இல்லை, அவ்வளோ பாசிட்டிவ். நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்னும் உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ். நினச்சி பார்க்கும்போது ஆஹா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அது. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? அந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யார் யார்? எனக்கு பிடிச்ச டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா பாரு இருப்பாங்க, சபரி, வினோத் அண்ணா கண்டிப்பா எனக்கு பிடிக்கும், அவர் கண்டிப்பா டாப் 5 இருப்பாருன்னா நான் ஆசைப்படுறேன், நம்புறேன். அதுக்கப்புறம் வியானா, 4 பேர் தான் எனக்கு சொல்ல முடியும், 4 பேர். ஃபேவரட் கண்டஸ்டன்ட்? ஃபேவரட்னா வினோத் அண்ணா. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு நீங்கள் போகணும், உங்கள் கேம் பிளேவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, கண்டிப்பா எனக்குமே ஆசையா இருக்கு, போய் நல்லா பிளே பண்ணணும்னு ஆசையா இருக்கு, கண்டிப்பா போவேன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்? அது பிக் பாஸ் சைட்ல கத்துக்கிட்ட விஷயம்னா இந்த உலகத்திட்டேந்து நம்ம டிட்டாச்சா இருக்கும்போது ரியலான நம்மளை நாமே பார்க்கலாம். ஸோ அது கற்றுக்கிட்டேன். அந்த வீக் நீங்க ஹெல்மெட் ஆகலன்னா வேற யார் ஆயிருப்பாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? தப்பு சொல்லிட்டீங்க. இல்ல, இது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும்ல, அந்த ஒரு இதை வச்சு. ஸோ நீங்க கேமுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்களா, இல்ல அதை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நீங்க வெளியில வந்துட்டேன்ட்டு? ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள வெளியில வந்துட்டேன். இந்த ஸ்டார்ட் பண்ணல, அந்த லைட்டை தாண்டின உடனே நான் வெளியில வந்துட்டேன். ஸோ பிக் பாஸ் வீட்ல யாரு ஃபேக்கா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு ஃபேக்கா இருக்காங்கன்னா மேபி கெமி, அவங்க கேம் கரெக்டா விளையாடுறாங்க, அவங்க ரியலா அவங்கள கொண்டு வரல வெளியே. பார்வதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா பார்வதி நானும் நிறையவே பேசியிருக்கோம், நிறைய ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே நான் எவிக்ட் ஆகுற அன்னைக்கு வரைக்கும் நிறைய பேசியிருக்கோம். ஆனா வந்துட்டு எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், மேபி நெகட்டிவா இருக்கலாம், அவங்க பர்சனல் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேம் விளையாடலாம், பட் ஸ்டில் அவங்க நடிக்கல, அது எனக்கு தெரியுது. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் வினோத்தோட காம்போ வந்து வீட்டுல எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பாக்குற மாதிரி அங்க சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு அது அவங்க யோசிச்சு பண்றது, அந்த ஸ்பாட்லயே நடக்கிறது, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டு ஏதாச்சும் டாஸ்க் வச்சாங்கன்னா இப்போ டீமா சேர்ந்து விளையாடுறாங்க இல்லை இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் இருந்த வரைக்கும் டீம், அந்த வீடு, எங்க வீடு உங்க வீடு, இது இருந்துச்சு. ஒரு 90% மெம்பர்ஸ் இதுல அது ரெஜிஸ்டரா இருந்துச்சு, அந்த வீடு வெர்சஸ் இந்த வீடு. அவங்க அந்த இண்டிவிஜுவலா விளையாடணுங்கிறத மறந்துட்டாங்க. அது ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன இருக்கும்? அடுத்த பிளான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஸோ நான் அப்டேட் பண்ணுவேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ சப்போர்ட், இம்மன்ஸ் சப்போர்ட் லவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நான் உள்ள இருந்திருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும், உங்க லவ் இன்னும் எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ரொம்ப நன்றி மக்களே. ஸோ மக்கள் அதான் சொல்றாங்க, இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் நல்லா இருந்திருக்கும், இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நானும் அதான் நினைக்கிறேன், நம்மளோட கேம் பிளேயை அவங்ககிட்ட காட்டி இருக்கணும், இன்னும் அவங்களும் என்னை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அமேசிங். நன்றிகள்.
நன்றி. மறுபடியும் ஒரு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா நமிதா மாரிமுத்து அவர்கள் உள்ள போவாங்களா? எனக்கு ஆக்சுவலி ஹிந்திக்கு ஆல்ரெடி வந்துச்சு போன வருஷமே. அது உண்மையா உங்ககிட்ட நான் சொல்றேன். பட் ஹிந்தி பேச தெரியும் எனக்கு. ஆல்ரெடி தமிழ்ல இருந்து நான் தமிழ்ல பேசாம பேசினேன். பட் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். நான் ஃபேமிலி அக்செப்டன்ஸ். பட் ஹிந்திக்கு போனால் நான் ஹிந்தி கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போவேன். ஏன்னா எதுக்கு போவேன்னா இப்போ ஸ்ருத்திகா ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணுனால இப்போ சர்வை பண்ணிட்டா. ஸோ தமிழ்லேருந்து போகணுன்னா கண்டிப்பாக ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணணும். அது இல்லாமல் அது ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி தமிழில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது பிக் பாஸ் போனவங்க கண்டிப்பாக தெரியும். இட்ஸ் ஒன்லி ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். மேபி அதர் லாங்குவேஜில் கூப்பிட்டு கண்டிப்பாக நான் போவேன். ஓகே, மேபி அல்டிமேட் அந்த மாதிரி ஒரு சீசன் போச்சு இல்லையா? ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் கூப்பிட்டு ஒரு சீசன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா சி என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு எந்தெந்த விஷயம் என்னால் கொண்டு போக முடியும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் கொண்டு போகணும் ஆசை எப்பயுமே இருக்கும். நான் சாவர வரைக்கும் அந்த ஆசை எப்பயும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நாட் ஒன்லி பிக் பாஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். மூவி ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு சோஷியல் ஒர்க் ஆகட்டும், எந்த விஷயத்துலையும் என்னால் என்னுடைய பங்கு இருந்து அந்த பங்கு மக்களுக்கு ஒரு நல்ல குட் மெசேஜாக போச்சுன்னா அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபுல் ஒரு மனசோட பங்கு இருப்பேன் நான். ஸோ எஸ், இதுலேருந்து ஆக்சுவலி நமி பிக் பாஸ்ல போக போகிறாங்க. ஆனால் என்ன லாங்குவேஜ் எங்க போகிறேன்னு சொல்லி இப்போ உடனே போட்டுருவாங்க வைல்ட் கார்டாக போகிறேன்னு. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஆல்ரெடி அப்செட் என் பொண்ணு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மேபி நாட் திஸ் சீசன் இன் தமிழ், மேபி அதர் லாங்குவேஜ் இன் எனி சீசன். சூன் கண்டிப்பாக யூனிவர்ஸ் விஷ் பண்ணாலும் நீங்கள் விஷ் பண்ணி மக்கள் விஷ் பண்ணாலும் கண்டிப்பா போவேன். ஐ திங்க் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் பத்தி பேசணும். பிகாஸ் கமல் சார் இந்த சைடு இப்ப விஜய் சேதுபதி சார், யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? கஷ்டம் தான் சொல்றது. பட் ஃபேவரட் சொல்றது அவர் விஜய் சேதுபதி சார் கிட்ட போய் கமல் சார் பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் தொட்ட இடத்த நான் தொட முடியுமான்னு ஒரு வயசா லைக் அனுபவம் இது வேணும். ஒன்னு இந்த டிராவல் பண்ணும், இண்டஸ்ட்ரி டிராவல் பண்ணு சொல்லுவாங்க. அவர் ஆண்டவர். எப்பயுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் தான். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர். இஸ் அ காட்ஃபாதர் ஆஃப் பிக் பாஸ் ஆஃப் தமிழ். ஓகே, இப்போ விஜய் சேதுபதி சார் பாத்தீங்கன்னா அழகா அவருடைய ஸ்டைல கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் அழகா இது பண்றாரு. பட் கமல் சார் பேசின விதம் வேற, இவர் பேசுற விதம் வேற, இவர் யூஸ் பண்ற விஷயம் இல்லை. பிகாஸ் எல்லாருக்கும் ஸ்டைல் டிஃபரெண்ட் ஆகும்ல. ஸோ விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வன், ரொம்ப ரொம்ப மக்களுக்கு பிடிச்சவர். அவர் பண்ற படம் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்டா இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ ஈ வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் சொசைட்டியில் எப்படி என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்பாரு, சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு. இது 2-3 விஷயங்களும் அவர் அழகாக பேசினாரு. பிகாஸ் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் உள்ள போறப்ப நிறைய அட்வைஸ் பண்ணி அமிச்சாரு. ஒரு நாசுக்கா ஊசில குத்துற மாதிரி குத்தி அமிச்சாரு. ஸோ எல்லாமே நல்லா பண்றாரு. ஸோ லைக் 2 பேருமே பெஸ்ட் தான். பட் அவர் வேற கேட்டகரி, இவர் வேற கேட்டகரி. அந்த லைம்லைட் வேற லைம்லைட்ல 2 பேருக்குமே. அப்சரா பத்தி பேசும்போது ஐ திங்க் நாங்க எல்லாரும் பார்க்கும்போது அவங்க ஹேர் அப்பா பயங்கர சில்கியா இருந்தது, லென்த்தியா இருந்தது. அவங்க ஹேருக்கு ஆக்சுவலா என்ன பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு கரெக்டான விஷயம் பாத்தீங்கன்னா அப்சரா கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவா. நிறைய கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவா ஆயில்ல. அதே மாதிரி அடிக்கடி எண்ணெய் வைப்பா. தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை பின்னிப்பா. தலை குளிச்சானா ப்ராப்பரா சிக்கு உடைப்பா. ஷி வில் ரொம்ப கேர் பண்ணுவா. அதே மாதிரி ஒரு ஷாம்பு ஒரு கண்டிஷனர் கரெக்டாக அதை மட்டும் தான் ஸ்டிக் பண்ணுவா. ஃப்ரீக்வெண்ட்டாக மாற மாட்டா. விளக்குன்னு நிறைய யூஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் ஒரு மெடிசன் ஒன்று இருக்கு. லைக் மெடிசன் இந்த சென்ஸ் ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட் மாதிரி இருக்கு. அது பேர் பர்ஃபெக்டாக தெரியல. அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா 13-14 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் டெய்லி ஷூட்ஸ், டெய்லி ஹேர் இதெல்லாம் லைக் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முடி நான் கட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். பிகாஸ் எனக்கு தேவை அப்போ மட்டும் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோ பெரிய முடி வச்சிருந்தா எனக்கு மேக்கப் பண்ணுறவங்க கை வலிச்சிடும். ஸோ எனக்கு இப்போ இருக்க ப்ரொஃபஷன்ஸ்க்கு நான் முடி கட் பண்ணிட்டேன். பட் அவளுக்கு பார்த்தீங்கன்னா முடி சொன்னாவே அவளுக்கு ஐயோ முடியா ப்ளீஸ், முடி அவளுக்கு உயிர் மாதிரி. லைக் ஷி வில் டேக் கேர் ஸோ மச். ரொம்ப அழகாக டேக் பண்ணிப்பா. எல்லா விஷயமும் அப்படி தான். நம்ம எப்படி டேக் கேர் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ ஷி வில் டேக் கேர் இட் வெரி வெல். இப்போ உங்களை பார்த்தாலும் கேட்கறது, நீங்க உங்க ஸ்கின்னுக்கு என்ன பண்றீங்க, நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் அதை நாங்கள் திரும்பி கேட்டுட்டே தான் இருப்போம். பிகாஸ் அவ்வளோ அழகாக உங்களை கேரி பண்ணுவீங்க. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணுவோம். நான் இப்போ ரீசன்ட் டைமில் நான் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு வடிக்கிற அந்த கஞ்சி இருக்குல்ல, ரைஸ் வாட்டர், அந்த கஞ்சியை என்ன பண்றேன், கீழே ஊத்தாம நம்மளோட ஐஸ் கியூப்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, இப்போ அது எனக்கு ஒரு 3 months அதை பண்ணி என்னுடைய இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவோட விஷயத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு கெட் பேக். பிகாஸ் நிறைய அழுது நல்லா பட் நிறைய ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அப்போ சட்டுன்னு என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க எனக்கு அவங்க ஒரு பியூட்டி குயின், ஷி இஸ் இன் வியட்நாம்.
ஓகே. அவங்க வந்து நிறைய ரைஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ரைஸ் வாட்டர் வந்து ஃபேஸுக்கு வந்து டெய்லி வந்து க்யூப்ஸாக யூஸ் பண்ணேன். நான் குளிச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வெட் பண்ணிவிட்டு டவலில் அந்த ஐஸ் க்யூப்ஸை எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஸ்லோ மோஷனில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஃபுல்லாகவே நல்லா இது பண்ணிவிட்டு ட்ரை ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ரைஸ் வாட்டர்னால நம்மளுக்கு ஃபேஸை ஃபுல்லாக வந்து இதாக்கிடும், லைக் வந்து grip ஆக்கிடும். ஸோ அது அப்படியே grip ஆக்கிட்டு சின்ன சின்ன பிம்பிள் வந்த மார்க்ஸ், நம்மளுக்கு ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஒரு 1 மந்த்லேயே போதும். இப்போ எனக்கு உண்மையாகவே இப்போ அதை நான் சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வெரி ரியல் இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்க்கல விஷயம்னா இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஐஸ் க்யூப்ஸில் சேவ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து பண்ணுங்கள், அது கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி அடிக்கடி ஷூட்ஸ் பண்ணனால கண்டிப்பாக ஐ டு மெயின்டைன் மை ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஹெல்த்தி இந்த சென்ஸ் வந்து பார்க்குறவங்க ஹெல்த்தியாக சொல்ல என்னோட ஸ்கின் எனக்கு தெரியும், ஃபீல் பண்ணுறப்ப தெரியும். ஸோ அது ப்ராப்பரான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், ப்ராப்பராக ஒரு சீரம் யூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து ட்ரையல் பார்க்கலாம், பட் வந்து அடிக்கடி சுவிட்ச் ஆன் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணேன். நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க? நான் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிஜனா யூஸ் பண்ணுறேன். நியூட்ரிஜனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ஒரு இது இருக்கும், அது நியூட்ரிஜனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காயாவோட சன்பிளாக் யூஸ் பண்ணுறேன். 50 SP காயா சன்பிளாக் யூஸ் பண்ணுறேன். அது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ், என்னோட ஸ்கினுக்கு செட் ஆயிடுச்சு. பட் டிஃப்ரெண்ட் ஆன் த ஸ்கின்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் த ஸ்கின்ஸ். கண்டிப்பாக வந்து இதை பார்க்குற டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இவங்க இது சொன்னாங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. ஸோ அதுக்காகவே தெளிவாக சொல்ல டிஃபன் அப்போ வந்து ஸ்கின்ஸ். நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் சன்பிளாக் யூஸ் பண்ணுங்க. டிஃபரெண்ட் வந்து ஸ்கின்ஸ். பட் எல்லா விஷயமே அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு உடம்பை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய பாடி அடாப்ட் பண்ணுமான்னு விஷயம் இருக்கு மெயின். அது ஐ திங்க் இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த ஐஸ் கியூப், அந்த ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப் வந்து இப்போ வைரல் ஆக போகுது. என்னால வந்து 4 பேர் சந்தோஷமா அழகா தெரிஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நமி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இன்னும் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும், நிறைய ட்ரீம்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு, எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாமே வந்து பாசிட்டிவா எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது வி விஷ் ஃப்ரம் ரெட் நூல். அந்த ரெட் நூல் டீமுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் நமி சவுத் குவீன் இன் சவுத். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.